நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியை அடைகின்றேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் விசேஷமாக மன்றாட்டு ஜெபம், மற்றவர்களுக்காக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். இதற்காக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதியானது ஆதியாகமம் 20வது அதிகாரம். அதில் விசேஷமாக 7வது வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு ஏவப்படுகிறேன். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சார்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன என்றால், இங்கு ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை மனைவி என்று சொல்லாதபடி சகோதரி என்று சொல்லுமாறு அவன் கூறுகிறான். ஏனென்றால் சாரா மிகவும் அழகாக இருந்த காரணத்தினால் தன்னுடைய மனைவி என்று சொல்லுகின்ற பொழுது அது நிமித்தம் தனக்கு ஆபத்து வரும் என்று கருதி அவ்வாறு சொல்லுகிறார். எனவே சாராள் ஆபிரகாமை தன்னுடைய சகோதரன் என்று கூறி விடுகிறார். இந்த சூழ்நிலையில் நடக்கின்ற ஒரு காரியம் என்ன என்றால், ராஜா அபிமேலக்கை நாம் காண்கிறோம். கோராரின் ராஜாவாகிய அபிமேலக் சாரா ஆபிரகாமுடைய சகோதரி என்று அவள் சொன்ன காரணத்தினால் இந்த சாராவை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துக் கொள்கிறார். இங்கு நாம் என்ன காண்கிறோம்? ஒரு ராஜாவினுடைய அரண்மனைக்கு ஆபிரகாமுடைய மனைவி அங்கு சென்று விடுகிறார். ராஜாவை எதிர்க்க முடியுமா? ஒரு சாதாரண மனிதனால் நிச்சயமாக எதிர்க்கவே முடியாது. எனினும் இந்த இடத்தில் தேவன் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார், எவ்வாறு அவர் பரிந்து பேசுகிறார், எவ்வாறு நமக்காக வழக்காடுகிறார், எவ்வாறு நம்முடைய காரியங்களை அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று நாம் இந்த பகுதி மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அபிமேலக்கினிடத்தில் தேவன் ஆபிரகாமுக்காக ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தில் தோன்றி அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது, இந்த சாரா நீ தொட வேண்டாம், அது அவள் ஆபிரகாமுடைய மனைவி இருப்ப காரணத்தினால சாராவை தொட வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். மேலும் அதே சமயத்தில் இங்கு நாம் என்ன காண்கிறோம் என்றால், அபிமேலக் தவறை அவன் தெரியாமல் செய்கிறான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தேவன் இரவிலே அபிமேலக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அதற்கு அபிமேலக் சொன்னது 4வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, அபிமேலக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று அவன் கேட்கிறான். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் ஆபிரகாம் ஒரு நீதிமானாக இருக்கிறார், தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவனுடைய மனைவி ராஜாவினுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். இது அதிகமான ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் அங்கு தேவன் அபிமேலக்கிடம் சொல்கிறார், தேவன் உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, இங்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு ஆபிரகாமுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் நடந்து போய்விடுகிறது. ஆபிரகாமுடைய மனைவி நான் முன்பே சொன்னது போன்று அபிமேலக் என்ற ராஜாவுடைய அரண்மனையில் அவள் இருக்கின்றாள். அபிமேலக் மிகுந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு இருக்கக்கூடும். இந்த சமயத்தில் தான் இங்கு அபிமேலக்கினிடம் தேவன் இவ்வாறு கூறுகிறார், நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சத்தியம் என்ன என்றால், இங்கு தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம் உனக்கு வேண்டுதல் செய்வான் என்று ஆண்டவர் தேவன் கூறுகிறார். இந்த பகுதியில் ஆபிரகாம் யாருக்கு அவன் ஜெபிக்க போகிறான், யாருக்காக அவன் வேண்டுதல் செய்ய போகிறான்? தன் மனைவியை எடுத்து கொண்டவனுக்காக ஆபிரகாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல,
மிக முக்கியமான மற்றொரு காரியம் என்ன என்றால், நீ பிழைக்கும்படி அவர் உனக்காக வேண்டுதல் செய்வார். நீ அவளை விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று தேவன் அபிமெலேக்கை குறித்து எச்சரிப்பதை நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? நாம் நம்மை சபிக்கிற மக்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். நம்மை துன்புறுத்துகிற மக்களுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். எனவே இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுதும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறுகின்றார். யாரை மன்னிக்குமாறு கூறுகின்றார்? தன்னை சிலுவையில் அறைந்து தன்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த மக்களை கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொல்லி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற அநேக பிரிவினைக்கான காரணம் என்ன என்றால், நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. நாம் அவர்கள் செய்த தவறை மறுபடியும் அதை சொல்லி நாம் காண்பிக்கிறோம். தவறு செய்த மக்களையும் நாம் பொறுத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அங்கு அதிசயங்களை நிச்சயமாக செய்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம்.